ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் மும்பையிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ ஆமாம், மும்பையிலேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 4:10 ஆகுது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கே தாங்க இருக்கேன். இங்கேருந்து எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா கோவா தாங்க போகிறோம். ஸோ கோவா மான்சூன் டைமிங்கில், ஸோ அதனால தான் அந்த ரூட்டில், அதுவும் கொங்கன் ரூட்டில் போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் கொங்கன் ரூட்டில் வர்றது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ரூட்டு, சீனிக் ரூட் இல்லையா? ஸோ அந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே காலையில் ஜன்சதாப்தி காலைல 5:10க்கு இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தேன். ஒரு 4:10 ஆகுது. இங்கே ரோட்டில் வந்து பெருசாக யாருமே பார்க்கவே முடியல. பட் நம்ம சென்னையாக இருந்துச்சுன்னா நிறைய பீப்புளை பார்க்க முடியும் காலையிலே. எப்படியுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் அரைவல் ஆகிற டைம் அந்த மாதிரி. இங்கே அந்தளவுக்கு பரபரப்பே இல்லைங்க. ஸோ நார்மலாக இருக்குது. மிட்நைட் 2 மணின்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க மிச்சத்தை ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். மக்களே, நைட்டு இங்கே ஸ்டே பண்ணவங்க தான் இவங்களாம். இப்போ வந்து நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகணும். இது 13 மக்களே, 13, 14, 15 போகணும். பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க இங்கே. ஸோ அதில் தான் நாங்கள் பேக் வச்சுருக்கோம். பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இருக்குது. ஸோ அப்படியே 13, 14 நடுவில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம். மக்களே, இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ மும்பையில் இருக்குது இந்த ரயில் பற்றி நிறைய ஃபோட்டோஸ்கிராஃபி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. மும்பையில் இருக்க கோவில்ஸு, மும்பையில் இருக்க பிளேசஸ்ஸு, அதுமாரி ஃபேமஸான ட்ரெயின், ஸோ அதெல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது எல்லாமே. டூரிஸ்ட் பிளேஸ் இன் மும்பை போட்டு பாருங்க. கேட்வே ஆஃப் இந்தியா, எலிஃபண்ட் டாக்கர்ஸ், நிறையா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கோவில் தாங்க அதெல்லாம். 2 கோவிலாக தான் இருக்குது, 2-3 இது. சரி வாங்க போகலாம். டைம் இல்லை நமக்கு, 1/2 hour தான் இருக்குது. மக்களே வந்தாச்சு மக்களே, நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம போகிறது கொங்கன் ரூட் அப்படின்றதுனால நம்ம ரூட்டில் போகக்கூடிய இந்த ஜன்சதாப்திக்கு விசாடம் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் மும்பையிலேருந்து கோவா போகிறப்போ விசாடம் கோச் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வியூலாம் சூப்பராக இருக்கும் வேடிக்கை பார்க்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது எடுக்க முடியாது. ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது எடுத்திங்கன்னா அந்த இடத்துல லோக்கோமேட்டிக் வந்துடும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. மக்களே, விஸ்டாடம் கோச் போய் பார்த்துருவோமா? ஸோ எப்படி இருக்குல்ல, இது லக்கேஜ் இருக்கிற இடம் மக்களே. இது சீட்ஸ் நல்லா இருக்குல்ல. இது என்னன்னா சீட்டு வந்து ரொட்டேட் பண்ணலாம். நம்ம வந்தே பார்த்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி சீட்டை வந்து ரொட்டேட் பண்ணி அங்கே வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும் மக்களே. பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம். செகண்ட் சிட்டி 200 ரூபானா இதில் வந்து 1000 ரூபா வரும். ஸோ இதுதான் நான் சொன்னது. இந்த இடமும் இது பார்க்க வேடிக்கை. இது லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல லோக்கோ கொடுத்துருக்காங்க. பேக்கில் தெரியுது லோக்கோ இருக்குது. சொல்கிறேன், நல்லாயிருக்கும் இந்த வியூ. இந்த வேடிக்கை பார்க்க இது சுற்றி பார்க்கறதுக்குனே வச்ச ஒரு பிளேஸ். உட்காந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்குனே வச்ச பிளேஸ். ஸோ வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். இது ஏசி சேர் கார் மக்களே. எல்லா ட்ரெயிலும் இருக்குல்ல, சதாப்தி, வைகை எல்லாத்துலேயுமே இருக்குல்ல, அதே மாதிரி ஏசி சேர் கார் மக்களே. இதுதான் நம்மளோட கோச்சு D3. வாங்க போகலாம். ஹாய், சீட்டை பாருங்களேன். இது வித்தியாசமாக இருக்கு. இந்த சீட் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த மாதிரி சீட்லாம் நான் இந்த மாதிரி சீட்லாம் பார்த்தது இல்லை. நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்காது. பட் நல்லா இருக்கு. உங்களோட சென்ட்ரல் ரயில்வே சிஆரில் சைடில் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல. நம்ம லைனில் இது மாதிரி கிடையாதுல்ல. எஸ்ஆரில் சீட்டுமே கலர் ஒரு மாதிரி இருக்குது. உட்காந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நான் அந்த புஷ்பாக் சீட்டு மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன் மக்களே. புஷ்பாக் சீட்டு மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதை தூங்கிட்டு போகலாம். சீட் நல்லா தான் இருக்குல்ல, புதுசு நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற சீட்டு அதை விட இது சூப்பராக இருக்குது சீட்டு. என்னோட ஸ்ட்ரைட்டாக உட்கார மாதிரி இருக்கும், அது ஒன்று தான். பட் இதுவும் பரவாயில்ல. அந்த இடுப்புக்கு பேக் சைடு இருக்கும்ல, இந்த இடம் கரெக்டாக அந்த இடுப்பு பள்ளம் அந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் குஷனிங் மாதிரி நல்லாயிருக்கு. நம்ம சீட்டுக்கு இது எவ்வளோ தேலாம் சூப்பராக தான் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு வந்து புஷ்பாக்கு தராது ஒரு வருத்தம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்த பாருங்களேன். இதுவுமே வந்து இதுவுமே உட்டு மாதிரி தாங்க இருக்குது. பிளாஸ்டிக் அவுட்டான கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்கிற நம்ம இதுக்கு இன்னும் நிறைய வராத மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு.
ரெஸ்ட் ரூம், இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. இப்போ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கிற அதே இதுதான் ஆப்ஷன் தான். பட் அப்படி புதுசாக அவங்க சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்று பாருங்களேன், இந்த D4ன்னு இருக்குது. இந்த D4 பாருங்களேன், அவங்க மராத்தியில் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரை கரெக்டாக. ஸோ இந்த சைடு இங்கிலீஷில் இருக்குது. இது மாதிரி நம்ம சதர்ன் ரயில்வேயும் இங்கிலீஷில் தமிழ் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இங்கே தாங்க இது மாதிரிலாம் பார்க்குறேன். டெல்லியில் கூட அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ மும்பையில் தான் பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க. லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்ரிசர்வ் கிடையாது மக்களே. ஏன்னா ஜன்சதாப்தின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. பட் இங்கே வந்து அதை பார்க்க முடியல. நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம சவுத்தில் மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் இருக்குல்ல, ஸோ அதோட லைப்ரரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன். பட் இங்கே எல்லாம் ஆஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. LHP கோர்ஸ் தான். நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து வேப் 7 தான். இங்கே கல்யாண் லோக்கோ செட்டோட வேறு ஏதாவது லோக்கோ எதுவும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆனால் எதிர்பார்த்து வேப் 7 இல்லை, வேப் 4 தான் நமக்கு. இந்த கொங்கன் ரூட்டில் நம்மளை இன்றைக்கி கூட்டிகிட்டு போகக்கூடியது வேப் 4. அதே மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து லோக்கோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜென்டில் கார்டு இருக்குது. அது ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் என் கோச் பக்கத்தில் போய்ட்டு மிச்சதெல்லாம் பேசுகிறேன் வாங்க. நம்மளோட இந்த ஜன்சதாப்தி பார்த்தீங்கன்னா டெக்கான் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. ஸோ மக்களே நம்ம கோச் வந்து D3 தான். முன்னாடி உங்களுக்கு சீட்டெலாம் காமிச்சிருந்தேன்ல, அதெல்லாம் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து விண்டோ சீட் இருக்குது. ஸோ அப்படியே எப்படி 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா ட்ரெயின் போகிறப்ப எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுவே இந்த சைடு சீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெயின் போகிறப்போ ஃபார்வர்டில் இருக்குமா, ஸோ வீடியோ எடுத்துறதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் இந்த சைடு இருக்குது. இந்த வரவங்கள்ட்ட கேட்கணும். 3 பேருமே சிங்கிளாக தான் வர போகிறாங்க, ஃபேமிலியாக வராங்களான்னு தெரில. வந்தாங்கன்னா கேட்டாங்கிட்ட மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எப்படி போக போகிறோம் அப்படின்றது தெரில. 5:20 மக்களே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல்லேருந்து கிளம்பிட்டோம் கோவாவை நோக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டாப் மக்களே தாதர். தாதரில் தான் மக்களை ஒட்டுமொத்த கும்பலுமே ஏறுறாங்க. இப்போ தான் ட்ரெயினே ஃபுல்லாக போகுது. சிஎஸ்எம்பியில் அந்த அளவுக்குலாம் யாருமே ஏறல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு 5:20 வரணும். பட் ட்ரெயின் டிலேவா 5:35 தான் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் டிலேயில் இருக்கும் தாதர். தாதர் ஸோ மக்கள் இந்த இடத்துல நான் ஒரு டீட்டெயில் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தாதரில் தான் நிறைய மக்கள் ஏறினாங்க. பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்காக கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து சிஎஸ்எம்டியில் அந்த சைடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த சைடு தான் குடியிருப்பாங்க. அதாவது தாதர், தானே, ஸோ அந்த சைடு தான் இருப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அங்கே தான் ரெண்ட் கம்மி, எல்லாமே கம்மி. அதனால் இருக்கிற மக்கள் பூரா இங்கிட்டு தான் அதிக பேர் இருப்பாங்க. சிஎஸ்எம்டியில் அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்களாம். மக்களே தானே வந்திருக்கோம். ஸோ அது அந்த 15 மினிட்ஸ் டிலேவோடய தானே வந்திருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் கிளைமேட் சில் கிளைமேட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தானே தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்து பன்வேல் ஸ்டேஷன் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தானேலேருந்து ஒரு ட்ராக் பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பன்வேல் ரூட்டை பிடிச்சி அப்படியே மட்கன் ரூட் அப்படியே போயிடுவோம்.
ஸ்ட்ரெயிட் போட்டு நிற்கலாம் போல். அவ்வளோ பெரிய டனல் இருக்கு, ஆனால் லென்த்தியாக இருக்குது. கல்யாண் லோக்கோ ஷூட். பன்வேல் ஸ்டேஷன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பன்வேல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நான் ஸ்டாப் ரெண்டு தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனிக் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்து சிப்லூஸ் அப்படின்ற ஸ்டேஷன் தான் அடுத்து. கிட்டத்தட்ட ஒரு வந்து 10 மணி அப்போ ரீச் ஆகும். இப்போ மணி 6:45 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நான் ஸ்டாப் ரன்னு 200 கிலோமீட்டருக்கு மேலே கிடக்கிறோம். ஸோ ஃபுல்லாக அது அந்த சீனரிக்கு பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. ஃபுட்டு வந்து நான் இங்கேயே ஏதாவது வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா ரொம்ப பசிக்குது. ஸோ ஏதாவது ஒன்று சம்சா அது மாதிரி தான் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா டீ ஏதாவது ப்ரெட் எடுத்து சாப்பிடணும். ப்ரெட் பாக்கெட் இருக்குது, டீ அது மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியதான். ஃபுட்டு வாங்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டு. பார்ப்போம்.
ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்லூன்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகிரி. அது இன்னும் ஒரு மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்க. சிப்லூன் படிச்சிருக்கேன். நிறைய டனல் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அதில் எல்லா டனலும் லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெரிய பெரிய டனலாக தான் இருக்குது. சின்ன சின்ன டனலாக ரொம்ப பார்க்க முடியல. எல்லாம் பெரிய பெரிய டனலாக தாங்க இருக்குது. சின்ன சின்ன அருவி மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணலாம். அங்கிட்டு ஃபால்ஸ் வருது, அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டிருந்து கவர் பண்ண போனால் அங்கிட்டு வருது, அங்கிட்டிருந்து கவர் பண்ணால் இங்கிட்டு இருக்குது, மாற்றி மாற்றி இருக்குது. செம்ம ரூட்டு, கொங்கன் ரூட்டு ஒர்த்து. வாவ்ல மக்களே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அன்அஃபிஷியல் ஹால்ட் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதனால் நாங்களும் 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். செம்மையாக இருக்குது மக்களே. உக்ஸின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். அதாவது அஃபிஷியல் ஹால்ட் கிடையாது, அன்அஃபிஷியல் ஹால்ட்டு தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ட்ரெயின் நிற்கிது. அந்த ஃபால்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸுங்க அது. பாருங்களேன், செம்ம பிளேஸ். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் உக்ஷி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. செம்ம பிளேஸ், ஒர்த்தி பிளேஸ்.
ஸ்டேஷன் பாருங்கள், ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸு செம்ம இல்லை, வேறு லெவலில். இது மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது, இந்த கொங்கன் ரூட்டில் மட்டும்தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போய்கிட்டே தான் இருக்கிறோம், முடியவே இல்லையா அந்த டனலுக்கு. இங்கே இருக்கிற எல்லா டனலுமே பெரிய பெரிய டனலாக தாங்க இருக்கு. அங்கே பாருங்க மக்களே, ஸோ மக்களே, ரத்னகிரின்ற ஸ்டேஷன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டிலே, 18 நிமிஷம் டிலேன்னு சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல மக்கள் க்ரௌடு இறங்குறாங்க. ஸோ 2 ஸ்டேஷன்லையும் நல்ல மக்கள் ஏறுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேஷனே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரூட்டுங்க இது. கொங்கன் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கவர் பண்ண முடியவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெச்சிங். அந்த ஸ்ட்ரெச்சு கரெக்டாக நீங்கள் வந்து மும்பை ஸ்டார்ட் பண்ணி மங்களூர் வரைக்கும் கோவா மட்கான் வழியாக போகிற அந்த ரூட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த ரூட்டு வந்து டே டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒன்லி ஒருத்து மான்சூனில் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலான்னு பார்க்குறோம். வடாப்போ இருந்தால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு. வடாப்போ மும்பையில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க யாருமே நான் டேஸ்ட் பண்ண விடல. ஸோ இங்கேயா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கைஸ், இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ஃபுட்டு என்ன அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாட்டிலாம் ரிஸ்க் எடுக்க வரும்ல, இந்த IRTCலேருந்து வருவாங்களா ஃபுட்டு ஆர்டர் எடுக்க என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள்ட்டே நாங்கள் வந்து 3 வெஜ் ரைஸ் சொல்லிட்டோம். ஸோ வெஜ் பிரியாணி. அதனால் வந்து அவங்க கரெக்டாக ஒரு 12 மணியை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து நினச்சோம், பட் 12 மணியை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். எங்களுக்கும் கொஞ்சம் பசி தான் இருந்தது. ஸோ அதுக்கு முந்தின ஸ்டேஷனில் ஒரு வடாபாவை சாப்பிட்டோம். இருந்தோம் அப்போ தானே சாப்பிட்டோம் வடாபாவை. ஸோ அடுத்து போடுறா அப்படின்னா சரி சாப்பிட்றோம், சூடாக இருக்கும் போதே நல்ல கிளைமேட், சில் கிளைமேட்டாக இருக்குது, ஆரி பிடிச்சி நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா தாங்க இருக்குது, 100 ரூபாய்க்கு ஒருத்தா தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருந்தது, மற்றபடியெல்லாம் ஓகே தான். ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ரூட்லாம் வரும்போது ஃபுட்டு நீங்கள் மேக் பண்ணி கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஃபுட்டு இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்க. இருக்கிற இடையில இருக்க ஸ்டேஷனில் ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இதில் பேண்ட்ரி காரும் கிடையாது, அதான் ஒரு பிரச்சனை. மழை ஒரு சைடு அடித்து பெய்யுது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ட்ரெயின் மட்டும் ஸ்லோவாக போனால் நிறைய கேப்சர் பண்ணலாம், பட் நல்லா ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. செம்ம பிளேஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ரிவர் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பெரிய
இந்த மாதிரி நிறைய இடத்துல அப்படி போகிற வழியெல்லாம் பார்க்க முடியுது. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறதுங்க. ஹில்ஸ் ரூட்டில் டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறதுனால ரொம்பவே ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி ஃபீலாக இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே கிடையாது. இயற்கை காற்று, மலைச்சாரல், அதுதான் சொர்க்கம். இது மாதிரி வாழ்க்கைலாம் அதாவது நம்ம இந்த ரேட்லேருந்து வாழ தான் முடியல. அட்லீஸ்ட் இந்த ரூட்டில் இந்த லைனில் வந்து அதை பார்த்துட்டு போகிறது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். இங்கே ஒரு ரிவர் பாருங்கள், தண்ணி அப்படியே போகுதுங்க உள்ள. வா, ஆன் டைமுக்கு கங்காவளி அப்படின்ற ஸ்டேஷன் வந்திருக்கோம் மக்களே. ஸோ வந்து ஒரு டிலேவும் இல்லை, ஆன் டைமுக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது நமக்கு கோவா போகிறதுக்கு. நான் வந்து போகிறது சனிக்கிழமை காலைல மும்பையில் ஏறி ஈவினிங் வந்து நம்ம கோவாவில் இருக்கோம். அந்த மாதிரி பிளானில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாதி தூரம் கடந்தாச்சு, பாதி தூரம் முக்கால்வாசி தூரம், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் தான் இன்னும் இருக்குது. ஸோ வந்து சூப்பர், இது வரைக்குமே சூப்பராக போகுது. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த கொங்கன் ரூட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரூட்டுங்க. இப்போ வந்து இந்த கொங்கன் ரூட்டை ஒரே ஒரு நாள்லாம் ஒரு வீடியோலாம் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ இருக்குது நம்ம கவர் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு ஒரு பாட்டு வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு க்ரௌட் இறங்கி எல்லாம் மேலே போகிறாங்க, தெரியுதா மக்களே. மோஸ்ட்லி ட்ரெயினும் எம்டியாக வச்சுன்னே சொல்லலாம். மக்களே, அந்த சர்க்கிள் வந்து நல்லா இருக்குல்ல. ஸோ மற்ற எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து தான் படிக்கட்டு மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்கள், வித்தியாசமாக சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஈரோடு நம்ம ஊர் வண்டி எர்ணாகுளம் டு ஓக்கா போகக்கூடிய வண்டிங்க. ஸோ எர்ணாகுளம் தான் ஓக்கா போகிறதுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ட்ரெயின் இவ்வளோ லைன் நின்றுருக்குங்க. ஆப்போசிட்டில் ட்ரெயின் இது வரும்னு நினைக்கிற மக்களே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசஞ்சர் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ட்ரெயின் வந்தால் கண்டிப்பாக கேப்சர் பண்ணி பார்க்குறேன் மக்களே. நம்மளோட ஆப்போசிட் ட்ரெயினுங்க, ஜன்சதாப்தி. மட்கான்லேருந்து மும்பை போகுதுங்க. நம்ம மும்பைலேருந்து மட்கான் போகிறோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேயில் சமத்துவாடின்னு ஸ்டேஷன் வந்திருக்கும். அடுத்து வந்து திவின் மட்கான் தான். ஸோ அடுத்தடுத்து அப்படியே கோவா, அதையே மகாராஷ்டிராவோட லாஸ்ட் ஸ்டாப்பும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மகாராஷ்டிராவோட லாஸ்ட் ஸ்டேஷன். இது ஒரு பெரிய ஜங்ஷன் தாங்க, அது ஒரு பெரிய ஸ்டேஷன் தான் அந்த ஸ்டேஷன். இங்கேருந்து வந்து ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுலாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்க, சமத்வாடி டு மும்பை தாதர் வரையும் போகுது. இது மாதிரி இது ஒரு முக்கியமான ஸ்டேஷன் இந்த ரூட்டில். கைஸ், நம்ம கோவாக்குள்ளே வந்தாச்சு. வந்து கோவா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. திவின் ஸ்டேஷன் வந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்கானுக்கு, மும்பை டு மட்கானுக்கு இடையில விட்டு லாஸ்ட் இன்டிமீடியட் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கோவா தான், மட்கான் ஸ்டேஷன். அங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 44 நிமிஷம் டிலே. பட் ஸ்லாக் டைம் இருக்கிறதுனால மட்கான் வந்து ஆன் டைம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வேரிஸ் மீட்டர் ஆப்பில் போட்டிருக்கு. இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு, அதாவது இடையில ஒரு சைடு மழை இருக்குது. அது மாதிரி திடீர்னு வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு. மட்கானில் மேப்பில் செக் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் டவரே இல்லை. ஸோ அதனால் எதாவது செக் பண்ண முடியல.
போனால் தான் தெரியும் மழை பெய்யுதா எப்படின்ட்டு. நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர்னால் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதே தெரில. சரி வாங்க போவோம். பயங்கரமாக மழை பெய்யுது மக்களே. மக்களே 4:28, அதாவது 4:30 தான் ஷெடியூலு. 2 நிமிஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மட்கான் ஜங்ஷன் வந்தாச்சு. மட்கான் ஜங்ஷன் வந்தாச்சு மக்களே. எக்ஸாக்ட் டைம் நிறையா இருக்கனால ஒரு 44 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிலே இருந்தது லாஸ்ட் ஸ்டேஷனில் திபுமில். இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லியே வந்துருச்சு 2 நிமிஷம். ஸோ ஆன் டைம்னே சொல்லலாம். ஸோ மழை பெஞ்சிட்ருக்குங்க, சரியான மழை பெஞ்சிருக்குங்க. நாளைக்கு எப்படி என்ன பண்ண போகிறோன்றது தெரில. காய்ஸ் மட்கான் ஜங்ஷனுக்கு வெளியே வந்தாச்சு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எஸ் இங்கே கட்டம் பாருங்க. அங்கே இருக்குது பாருங்கள் போர்டு மட்கான் ஜங்ஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோவா ரீச் ஆகிடுச்சு மக்களே. ஸோ ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான ஜேர்னி தான். அந்த ரூட்டு செம்ம ரூட்டு. இங்கேருந்து நம்ம வந்து மங்களூர் ரூட்டுக்கு பார்த்திங்களா, அதுவும் ஒரு சீனிக்கான ரூட்டு தான். அதுவுமே கொங்கன் ரூட்டு தான். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணணும். பட் வந்து அதுக்கான டைமிங் நாளைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரில. ஏன்னா அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கே நாங்கள் போய் இப்போ டார்மெண்ட்டியோ ரூமாக தான் புக் பண்ணணும்னா நாங்கள் புக் பண்ணல. ஸோ அதை நான் போய் செக் பண்ணணும். அந்த வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்னே இப்பொழுதே ஆரம்பிக்கிறோம். ஈவினிங்கே ஆயிடுச்சு. இப்போ போய் செக் அவுட் எதாவது எடுத்தால் தான். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரூமே கிடைக்கல. மோஸ்ட்லி எல்லாமே 12 ஹவர்ஸ் தான் சொல்கிறாங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ரிட்டன் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிட்டன் 12 ஹவர் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 12 ஹவர் போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிளாக் ரூம் இருக்குது, அங்கே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி பார்ப்போம் மக்களே. இதோட வீடியோ முடிச்சுக்கிற வீடியோ இப்படி தான். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.